ஹேடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம வில்லேஜ் டு சிட்டி அதோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. அண்ட் என்னோட ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, ஐஜி குரூப் லிங்க் கூட நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜாயின் ஆகிக்கோங்க. மறக்காமல் நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேடா, இப்போது ரொம்ப பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய பேக்ரவுண்டில் லைட்டாக நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது லாஸ்ட் பார்ட் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, நம்ம டயாங் வந்துட்டு ஜங்குக்கு அப்படி பேசினதும் அவனோட ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அழுதுகிட்டே போயிருப்பான். ஜங்குக்கும் அதை நோட் பண்ணியிருப்பான். தென் இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் ரொம்ப சோகமாக கிளாஸ் ரூம்குள்ளே போகிறான். ஸோ ஃப்ரண்ட்லேயே ஒரு பையன் லெக்கை முன்னாடி நீட்டிட்டு சிட் பண்ணியிருக்கான். இப்போ கரெக்டாக டயாங் போகவும் அவனோட லெக்கில் ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழ போகிறான். கரெக்டாக ஜிம்மன் வந்து டயாங்கை தாங்கி பிடிச்சிடுறான். டயாங், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே? ஏய், அறிவில்லை, இப்படி தான் வர வழியில் காலை நீட்டி போட்டு உட்காந்துருப்பியா? இது கிளாஸ் ரூமா இல்லை உன் வீட்டு பெட்ரூமா? ஏய், என்ன ஓவராக சவுண்ட் விட்டுட்ருக்க? நான் அப்படி தான் உட்காருவா, என்ன பண்ணுவா? ஓ, அவ்வளோ திமிராயிடுச்சா? உன்னெல்லாம் ஹெச்ஓடிக்கிட்ட சொல்லி விட்டா தான் கரெக்டாக இருக்கும். டயாங், நீ வா. இல்லை, அதெல்லாம் வேணாம் ஜிம்மன், விடு, வா போகலாம். இங்கே பாரு, அவனே பயந்துட்டு போகிறான், உனக்கு என்ன போரா எகுற? ஏய், யாரை பார்த்து எகுறங்கிற? அடிச்சு பல்லெல்லாம் உடச்சிடும் பார்த்துக்கோ. ஜிம்மன் சொன்னா கேளு, வா போகலாம் அப்படின்ட்டு டயாங் தான் ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு அவனோட பெஞ்சில் போயிட்டு சிட் பண்ணிக்கிறான். என்ன ஜிம்மன் நீ? நான் தான் சொல்கிறேன் ஏதோ பண்ண வேணான்னு. என்ன பண்ண வேணான்னு சொல்கிற? கிளாஸ்லேயே இப்படி பண்ணுறானுங்க, இவனுங்களெல்லாம் சும்மா விடணுன்றியா? இங்கே பாரு, நீ வர்றது தெரிஞ்சு அவன் வேணும்னே தான் அங்கே காலை நீட்டி உட்காந்துருந்தான், எனக்கு தெரியாமலாம் இல்லை. சரி, இருந்துட்டு போகுது, இப்போ என்ன, விடு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் திரும்ப நார்மலாக அப்படியே செட் பண்ணிக்கிறான். இப்போ கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே ப்ரொஃபஸரும் என்ட்ரி ஆகுறாங்க. எல்லாருமே எழுந்து நின்று விஷ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே கிளாஸும் போய்கிட்டுருக்கு. டயாங்கோட மைண்ட் தான் கிளாஸ்க்குள்ளேயே இல்லை. ஜங்குக் சொன்னதே நினச்சி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ டல்லாக இருக்குது. அப்போது அவன் ஏன் அப்படி சொன்னான்? ஒரு வேளை உண்மையிலே அவனுக்கு என்ன பிடிக்கலையா? நான் தான் சும்மா ஃப்ரெண்டுன்னு நினச்சி பேசினேன்னா, ஆனால் எதுக்கு அவன் எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்தான்? அப்போவே சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட இப்படிலாம் பேசாதன்னு. காலேஜில் மட்டும் பேச மாட்டானா, ஆனால் வெளில பார்த்தா பேசுவானா? எதுக்கு பேசணும்? பேசாமலே இருக்கலாம். ஆனால் டயாங், உனக்கு எதுக்கு அவன் பேசாமல் இருந்தா உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நீ அவனை பார்த்தே 2 நாள் கூட ஆகியிருக்காது, அதுக்குள்ளே எதுக்கு நீ இப்படிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்க? அவன் உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசையாக இருக்கா என்ன? இல்லை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு என்னமோ நினச்சி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கரெக்டாக ஜிம்மன் தான் டயாங்கோட பாடியை ஷேக் பண்ணிவிட்டு, ஏய், என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை ஜிம்மன். என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? காலையிலேருந்து நானும் நோட் பண்ணுறோன்னே, உன்னோட நடவடிக்கையே சரியில்லை, ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க, என்னாச்சு? அது வந்து எனக்கு தெரியல ஜிம்மன், நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன். இங்கே பாரு, ஏதோ இப்போ சொல்கிறதுனால நான் சும்மா போகிறேன், அதுக்கப்புறம் நீ சொல்லன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக கேட்பேன். இப்போ ஜிம்மனும் அப்படியே கேஷுவலாக விட்டுடுறான். கிளாஸும் இப்படியே தான் ரொம்ப நேரம் போய்கிட்டுருக்கு. நம்ம டயாங்க்கு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது, அவனால் கவனிக்கவே முடியல. இப்போ அப்படியே பார்த்தா பிரேக் டைம். எல்லாருமே கிளாஸை விட்டு வெளில போகிறாங்க. ஜிம்மன் தான் டயாங் பக்கத்தில் செட் பண்ணியிருக்கான். இப்போ நோவா தான் ஜிம்மன் கிட்ட வந்துட்டு, டேய் ஜிம்மன், வாடா கேண்டீன் போகலாம். டயாங், நீயும் வா. இல்லை, நான் வரலை. என்னாச்சு உனக்கு? ஏன் ஃபேஸில் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? நான் மார்னிங்கே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன்.
உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இன்னைக்கு சூப்பராக இருக்கு. ஆ ம் சரி. அம்மா ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? நானும் அதை தான் கேட்டுட்ருக்கேன் காலையிலேருந்து. இவன் சொல்லவே மாட்டானோவா? என்னன்னு கேளு நீயாச்சும். என்னாச்சு தயா? இங்கே பாரு. அப்போ நீ எங்களை உன்னோட ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கலையா? ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக தானே நினைக்கிற. அதனால தானே எதுவும் சொல்ல மாட்ட. எனக்கு புரியுது டயா, நீ எப்படியோ சொல்ல மாட்ட. ஆஹா இல்லை நோவா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எனக்கு எப்போவுமே நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. நான் இங்கே வந்த புதுசில் ஆளாக பேசினது நீங்கள் 2 பேர் மட்டும்தான். உங்களை எப்படி நான் அவ்வளோ சீக்கிரம் விடுவேன்? அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லாமல் இருக்க? நீ எங்ககிட்டேருந்து எதையோ மறைக்கிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஒழுங்கு மறையதையாக உண்மை சொல்லு. என்னது? அது அது வந்து நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கத்தக்கூடாது. எதுவும் பெருசாலாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. சரி சொல்லு, என்னது? இப்போ டேயாங் தான் ஜங்கு கூட பேசினது, அவங்க கூட பைக்கில் போனது, திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனது எல்லாத்தையுமே ஜிமின்கிட்டையும் நோவாக்கிட்டையும் சொல்கிறான். இவங்க 2 பேருக்கும் செம்ம ஷாக்காக இருக்குது இதை கேட்டதுமே. எனக்கு தெரியல, அந்த பையன்கிட்ட பேசக்குள்ள மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னு சொல்ல தெரியல. டேய் மச்சான், என்னடா சொல்கிற நீ? ஜங்குக் சீனியரு உங்ககிட்ட பேசுவாரா? இப்போ எதுக்கு கத்துற? கத்தாத. பின்ன என்னடா, இவ்வளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்டேருந்து மறைச்சிருக்க. அப்புறம் என்ன சொல்ல முடியும்? நீ என்கிட்ட பேசாத டயாங். ஐயோ ஜமன், நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு சொல்லலை. ஏற்கனவே அவர் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்காங்க. இதை வேற நான் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இன்னும் என்னை எங்கே பார்த்தாலும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரியுது டயாங், விடு. இப்போ என்ன, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அவ்வளோதானே. நாங்கள் யார்கிட்ட சொல்ல போகிறோம்? என்னை நீ தாராளமாக நம்பலாம். ஆனால் ஜுமன் பாரு, ஜங்குக் சீனியர் எப்படி உங்ககிட்ட பேசினாரு? அவர் இது வரைக்கும் யார்கிட்ட பேசவே மாட்டார் தெரியுமா? யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அப்படியா? ஆமாட்டையா. ஆனால் உங்ககிட்ட மட்டும் எப்படி பேசினாருந்தான் ஷாக்காக இருக்குது. ஏன் இந்த நோவாவே போய் பேசுகிறேன்ட்டு மொக்க வாங்கிட்டு வந்துட்டா. நீ உன் வாய் கொஞ்சம் மூடு ஜுமன். என்ன சொல்கிற நோவா? நீயும் போய் பேசினியா? ஆமாட்டையாங், நான் பேசினேன் தான். ஆனால் வந்துட்டு அது அவ்வளோவா அவர் என்னை கண்டுக்க கூட இல்லை. ஆனால் உங்ககிட்ட எப்படி பேசுகிறாரு? அதான் நான் யார்கிட்டையும் பேசாத ஒரு ஆள், யாரையும் திரும்பி கூட பார்க்காத ஒரு ஆள், எப்போ பாரு மூஞ்ச கோவமாகவே வச்சுருப்பான்னு வேற சொல்கிறீங்க. ஆமாம், ஆனால் ஏன் என்கிட்ட பேசணும்? அதான் எங்களுக்கும் தெரியல. சரி விடு, இது நல்ல விஷயந்தான். இதுக்கப்புறம் உனக்கு நிறைய பிரச்சனைலாம் வராது. அட போஜமன், இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை. என்ன இப்படி சொல்லிட்ட? ஆமாம், இனிமேல் அதை பற்றி பேச வேணாம். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்க்லேயே சாஞ்சி படுத்துக்கிறான். நோவா, இவனை என்ன பண்ணுறது? நான் கொஞ்ச நேரம் மட்டும் தனியாக இருந்துக்கிறேனே. சரி வா நோவா, நம்ம கேண்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனும் நோவாவும் கேண்டீன் போயிடுறாங்க. இங்கே டேயாங் மட்டும் கிளாஸ் ரூமில் தனியாக படுத்திருக்கான் டெஸ்கில். ஸோ இப்படி தான் டைமும் பாஸ் ஆகிட்டுருக்கு. டேயாங் வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கான். அவனால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப அப்செட்டாகவும் இருக்குது. எங்கேயும் வெளிலையும் போகல. கிளாஸும் ஒரு மாதிரி ரொம்ப போராக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜிமன் டேயாங்கை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், ஆனாலும் முடியல. இப்படியே தான் டைமும் பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் லன்ச் டைமு. நம்ம டேயாங் மட்டும் தனியாக ஒரு ட்ரீக்கு கீழே அவனோட டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு சாப்பிட்லாமா வேணாமான்ட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு ஷேடோ தான் டேயாங் முன்னாடி ஃபேட் ஆகுது. டேயாங் தான் யாருன்ற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டேயாங் பக்கத்தில் செட் பண்ணிக்கிறா. யார் நீங்கள்? நான் உன்னோட கிளாஸ் தான், ஃபர்ஸ்ட் இயர். என்னோட நேம் ரேவன். ஆமாம், நீ ஏன் இங்கே தனியாக உட்காந்துருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே? அவங்க
கேண்டீனில் சாப்பிட்றாங்க. நான் இங்கே சும்மா வந்தேன். எனக்கு அங்கே போக பிடிக்கல. ஏன், என்னாச்சு? ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. என்ன, யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு தானே? விடு, இங்கெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டயாங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ டயாங்க்கும் லைட்டாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அவனுக்கு ஜங்குக்கு அப்படி பேசினது தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ அப்படியே பார்த்தா கேன்டீனில் நம்ம ஜங்குக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு டேபிளில் சிட் பண்ணியிருக்காங்க. ஜங்குக் தான் கேன்டீன் ஃபுல்லாக டயாங் இருக்கானான்ட்டு தேடிக்கிட்டு இருக்கான். பட் டயாங் பார்த்தா அங்கே இல்லை. ஜிமனும் நோவாவும் அங்கே ஆப்போசிட் டேபிளில் தான் சிட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் டயாங்க காணுன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. என்னால் தான் அவன் இன்னைக்கு வரல போலையே. பாவம், காலையில் வேற நான் ஒரு மாதிரி பேசிட்டேன். இதெல்லாம் இவனுங்களால் டயாங் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நான் அப்படி சொன்னதும் அவன் வேற ரொம்ப இன்னசென்ட்டாக. எப்படியாவது அவனை பார்த்து சாரி கேட்கணும். எங்கே அவனை எங்கேயுமே காணும். நான் மச்சான், ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. இல்லையே, நீ இப்படி இருக்க மாட்டியே. அதான் சொல்கிறல, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே சிட் பண்ணியிருக்கான். அவனுக்கு டயாங்கை பார்க்கணும் போல் இருக்குது. டயாங் எங்கேயுமே இல்லை. தென் டயாங் தான் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப ஜிமன் நோவா கூட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறான். இங்கே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தா ஒரு ஈவினிங் அந்த மாதிரி டைமு நம்ம டயாங் வந்துட்டு காலேஜ் காரிடோர்கிட்ட வாக் பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஸோ தனியாக தான் போகிறான். அப்போ 2 சீனியர்ஸ் டயாங் முன்னாடி வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. டயாங்கும் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். ஏய், யார் நீ? நீ தான் அந்த வில்லேஜ்லேருந்து வந்த பையனா? ஆமாம். ஏய், இங்கே போகிற மச்சான், வில்லேஜாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. டயாங்க்கு அங்கே நிற்கவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆமாம், நீ இந்த எடுபடி வேலைலாம் செய்வியா என்ன? அப்படின்னா? அதான்டா, நாங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும், செய்வியா? என்ன செய்யணும்? இப்போ கரெக்டாக டயாங்க்கு பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸு, என்னடா பிரச்சனை, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? டயாங் யாருன்ட்டு திரும்பி பார்க்கல. அந்த வாய்ஸு கேட்டவுடனே அவனுக்கு தெரியுது ஜங்குக் தானே. இப்போ அவங்க 2 பேருமே இல்லைடா, ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு அவங்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு, மூடிட்டு கிளாஸ்க்கு போங்க அப்படின்னு சொன்னதும் அங்கேருந்து ஓடிடுறானுங்க. இப்போ ஜங்குக் தான் பின்னாடியிலேருந்து நின்றுட்டு டயாங் திரும்பி பார்ப்பானா மாட்டானான்னு அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஸோ இந்த சைட் பார்த்தா நம்ம டயாங் அப்படியே சைலண்டாக நிற்கிறான். திரும்பி பார்க்கவே இல்லை. இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அவனுக்கு அங்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எப்படியோ ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணி போயிடுறான். இங்கே ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டாக இருக்குது. என்ன இவன் என்னை பார்க்கக்கூட இல்லை, அந்த அளவுக்கு என் மேலே கோவம். எங்கே போயிட போகிறான், ஈவினிங் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே போயிடுறான். இப்போ பார்த்தா கிளாஸும் ஃபினிஷ் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜை விட்டு வெளில போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமன், நோவா, டயாங் 3 பேருமே காலேஜ் கேம்பஸில் நின்றுட்டுருக்காங்க. டயாங், நான் வேணா நீ பஸ் ஏற வரைக்கும் உனக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவா? இல்லை வேணாம் ஜிமன், உனக்கு எதுக்கு கஷ்டம், நான் பார்த்து போய்ப்பேன். எனக்கு ஓரளவு எந்த பஸ்ஸுன்னு தெரியும். இல்லை டயாங், மழை வர மாதிரி இருக்குது, அதுக்கு தான் சொல்கிறேன். பாரு எவ்வளோ டார்க்காக இருக்குது கிளைமேட்டு அப்படின்னு ஜிமன் சொல்கிறான். ஸோ டயாங்கும் அந்த கிளைமேட்டை பார்க்குறான். அவனுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இல்லை பரவாயில்ல ஜிமன், நான் போய்க்கிறேன். நீங்கள் 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க, டாட்டா
அப்பனா சரி டயாங், நாங்கள் கிளம்புறோம். பாய். பாய் டயாங். ஹா இப்போ டயாங் தான் அவங்க 2 பேருக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக ஒரு மாதிரி வாக் பண்ணி காலேஜ் கேட்டுக்கு வெளில போய்கிட்டு இருக்கான் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு. அந்த பஸ் ஸ்டாப்பில் யாருமே இல்லை, எல்லாருமே முன்னாடியே போயிருப்பாங்க. நம்ம டயாங் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணி போய்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே மழையும் வருது. அங்கே பஸ் ஸ்டாப்குள்ளே அவன் நிற்கவே இல்லை, வெளியே அங்கே ஸ்டெப்பில் நின்றுட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்கையே பார்த்துட்டு நிற்கிறான். மழையும் செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. அவனோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அந்த மழையில் நனைஞ்சிட்டே டயாங் நின்றுட்டுருக்கான் பஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு. அப்போ கரெக்டாக ஜங்குக் தான் பைக்கில் வந்துட்டு ஸ்டாப் ஆகி நிற்கிறான். டயாங் அவனோட ஃபேஸை திருப்பிக்கிறான். ஜங்குக் ஹார்ன் அடிக்கிறான், பட் டயாங் கண்டுக்கவே இல்லை. இப்போ ஜங்குக் தான் பைக்கை விட்டு இறங்கிட்டு டயாங்கிட்ட போய் நிற்கிறான். ஓய், என்ன கூப்பிட்டா வர மாட்டியா? நான் எதுக்கு வரணும்? என்ன டயாங், கோவமா? இல்லையே, கோவப்படுறதுக்கு நான் யார்? எங்கே பாரு டயாங், இப்போல்லாம் பேசாதா. ஆமாம், உனக்கு தான் என்ன யாருன்னே தெரியாதே. நீ காலையில் கூட என்கிட்ட அப்படி தானே பேசின, ஏதோ தெரியாதவங்க பேசுகிற மாதிரி. எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, தெரியாதவங்க கிட்டலாம் ஏதோ பேசக்கூடாதுன்னு. இங்கே பாருடையா, என் தப்பு தான், சாரி, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. இப்போது அங்கே மழை சவுண்ட்னால டயாங்க்கு ஜங்குக் சாரி சொல்கிறது கூட கேட்கல. அவன் அப்படியே சைலண்டாக ஹெட்டை டவுன் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். டைம் பார்த்தா ஒரு 7 o'clock மேலேயே ஆகிட்டு. டயாங் ஆனால் வர மாதிரியே தெரியல. ஜங்குக் கூப்பிட்டு பார்க்குறான். ஆட்டம் பிடிக்காத டயாங், என் கூட வா. இல்லை பரவாயில்ல, நான் பஸ்லேயே போய்க்கிறேன். பஸ்லாம் வராது, பாரு எப்படி மழை பெய்யுது, ஏற்கனவே போயிருக்கோம். நான் காலையில் எவ்வளோ ஆசையாக என்னோட இந்த சட்டையை போட்டுட்டு வந்தேன் நீ என்ன சொல்லுவேன்னு பார்க்கறதுக்காக. ஆனால் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்ட. அப்புறம் இப்போ மட்டும் எதுக்கு வந்து பேசுகிற? இப்போ ஜங்குக் தான் அவனோட 2 ஹேண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு டயாங் ஷோல்டரில் டேப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, சாரி, என்னோட தப்பு தான், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னோட தப்பு தான். ஆனால் உண்மையிலே நீ இன்னைக்கு எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா? பார்க்கறதுக்கு பேபி பியர் மாதிரி இருந்த. அப்படின்னா என்ன? அப்படின்னா இந்த கரடி பொம்மை இருக்கும் தெரியுமா, அது மாதிரி இருந்த. ஸோ ஜங்குக் இப்படி சொன்னதுமே டயாங்கோட ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக க்யூட் ஸ்மைல் வருது. அவனுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு ஸ்மர்க் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். எப்போயாச்சும் வரியா இல்லை? வரேன். அப்புறம் உனக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுமா என்ன? ஏன் கேட்குற? இல்லை, இங்கே பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு, செம்மையாக இருக்கும் அங்கே ஐஸ்கிரீம்லாம். அப்படியா? அப்படின்னா என்ன? ஏன் உனக்கு ஐஸ்கிரீம் தெரியாதா என்ன? இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது, நான் சாப்பிட்டது கூட இல்லை. அது எப்படி இருக்கும்? சரி வா, நான் உனக்கு வாங்கி தரேன். ஜங்குக் தான் டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போகிறான். ஸோ டயாங்கும் க்யூட்டாக பைக்கில் ஏறி சிட் பண்ணிக்கிறான். மழை விடவே இல்லை. ஜங்குக் தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். பைக்கும் அங்கேருந்து மூவ் ஆகுது. ஸோ அங்கே மழையில் அவ்வளோ அழகாக ஒரு பைக் ரைடு போகுது. இப்போ பார்த்தா லைட்டாக மழை விட்டதும் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் பக்கத்தில் தான் ஜங்குக் அவனோட பைக்கை போயிட்டு ஸ்டாப் பண்ணுறான். டயாங்கும் பைக்கை விட்டு இறங்கிட்டு அந்த ஷாப்பை ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறான். அதில் பார்த்தா நிறைய ஐஸ்கிரீமோட பிக்லாம் போட்டிருக்கு. அதை அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான் டயாங்கை பார்த்துட்டு, என்ன போகலாமா? போகலாம், ஆனால் இது சாப்பிட எப்படி இருக்கும்? நீ வா, நான் உனக்கு வாங்கி தரேன், நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி அந்த ஷாப்புக்குள்ளே கூப்பிட்டுட்டு போகிறான்.
அப்படியே போயிட்டு சிட் பண்ணுறாங்க. ஜங்குக் தான் என்ன ஐஸ்கிரீம் வேணும்ன்ட்டு அங்கே சர்வன் கிட்ட சொல்கிறான். இங்கே டயாங்க்கு அவன் சொல்கிற நேமில் எதுவுமே புரியலை. அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கான். இப்போ பார்த்தா டைமும் ஸ்கிப் ஆகுது. அவன் அப்படியே வெளிலலாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அந்த மிரர் வழியாக மழை லைட்டாக தான் விட்டுருக்கு. அப்போ கரெக்டாக சர்வன் தான் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்துட்டு டயாங் முன்னாடி வைக்கிறாங்க. டயாங் தான் ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டு ஜங்குக்கை பார்க்குறான். இதுதான் நீ சொன்னதா? ஆமாம், இதுதான், சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொன்னதும் டயாங் தான் அங்கே இருக்க ஸ்பூன் எடுத்து அதை அப்படியே வாயில் வைக்கிறான். அவனுக்கு அந்த டேஸ்ட்டே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டான், அந்த அளவுக்கு இருக்கு. அப்படியே பாக்ஸி ஸ்மெல் பண்ணுறான். ஜங்குக் தான் அட்மிட் பண்ணி பார்க்குறான் டயாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு குக்கி, இது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்போ பார்த்தா அவனுக்கு அதை ஒழுங்காக சாப்பிட கூட தெரியல. அந்த ஐஸ்கிரீம் வாய் ஃபுல்லாக இருக்குது. ஜங்குக் தான் டயாங் சாப்பிட்றத பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். எதுக்கு சிரிக்கிற? இப்படி சாப்பிட்டா சிரிக்காமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் எழுந்து போயிட்டு டயாங் பக்கத்தில் உட்காந்துட்டு அங்கே இருக்க டிஷ்யூ எடுத்து என்னோட ஜிக்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸில் உள்ள ஐஸ்கிரீம்லாம் தொடச்சிட்ருக்கான். என்ன பண்ணுற? இங்கே பாரு எவ்வளோ ஐஸ்கிரீம் வெளில இருக்கு, என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கான். அப்போ டயாங் தான் பப்பி ஐஸோட ஜங்குக்கு நோட் பண்ணுறான். ஜங்குக்கும் லைட்டாக டயாங்கோட ஐஸை பார்க்குறான். ஸோ 2 பேருக்குமே அங்கே அவ்வளோ அழகாக ஐ கான்டாக்ட் போகுது. இப்போ ஜங்குக் தான் அவனோட மவுத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு இப்போ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து வந்துக்கிறான். இப்போ டயாங் தான் திரும்ப அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றான். ஜங்குக் அப்படியே அட்மையர் பண்ணி டயாங்கை பார்த்துட்டே இருக்கான். இப்போ கரெக்டாக டயாங்க்கு ஃபோன் வருது. டயாங் யாருன்ற மாதிரி ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஐயோ அப்பா, இப்போ நான் எப்படி இதை அட்டன் பண்ணி பேசுறது? ஒன்றும் கவலைப்படாத, நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ண போகிறான். நீ என்ன பேசுவ? உனக்கு எங்கள் அப்பாவை தெரியாது, எங்கள் அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்துட்டு நீ சாப்பிட்டுரு, நான் பேசுகிறேன் வெளில போகிறான். இப்போ டயாங் தான் திருன்னு முழிச்சிட்டு போகிற ஜங்குக்கே பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சிட் பண்ணியிருக்கான். இந்த சைட் பார்த்தா ஜங்குக் தான் அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ அங்கிள், நான் ஜங்குக் பேசுகிறேன். என்னப்பா டயாங் உன் கூடயா இருக்கான்? ஆமாம் அங்கிள், என் கூட தான் இருக்கான். நான் சேஃபாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுடுறேன். சரிப்பா, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். அவங்க அம்மா வேற என்னை ஃபோன் பண்ணி கேளுன்ட்டு ஒரே டார்ச்சர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்டு வந்து விட்டுறேன் அங்கிள். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிம் தான் காலை கட் பண்ணிட்டாரு. இப்போ ஜங்குக் தான் கால் பேசிட்டு டயாங்கிட்ட போயிட்டு சிட் பண்ணுறான். போச்சு, அப்பா என்ன சொன்னார்? திட்டினாரா? நான் வரலன்னு? அதெல்லாம் எதுவும் சொல்லலை, நீ சாப்பிடு. என்ன நடக்குது? இவன் பேசி எதுவும் சொல்லலையா? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு திங்க் பண்ணிட்டே ஃபுல் ஐஸ்கிரீமே சாப்பிட்டு முடிச்சிடுறான். குக்கி, நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ வீட்டுக்கு போகலாமா? போகலாம். இப்போ 2 பேருமே ஐஸ்கிரீம் ஷாப்பை விட்டு வெளில வராங்க. 2 பேரும் பைக் கிட்ட தான் போகிறாங்க. அப்போ கரெக்டாக டயாங்கோட ஸ்லிப்பர்ஸ் தான் அவன் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அங்கே ஒரு மாதிரி தண்ணி இருக்கிறதுனால அவனுக்கு ஸ்லிப் ஆகி கீழே விழ போகிறான். டயாங் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டயாங்கை டைட்டாக பிடிச்சிடுறான். இப்போ 2 பேருக்குமே அங்கே அழகாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை மொழி பேசுவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று
பூக்குதே வாலின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தமின்றி இதயம் இவனுக்குள் என வெல்லுதே இதயம் முழுக இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும் இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம் அது கிடைத்தால் சொல்லவே இப்போ அப்படியே பார்த்தா ஜங்குக்கோட பைக்கில் தான் நம்ம டயாங் சிட் பண்ணியிருக்கான். 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட். ஜங்குக் பைக்கை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். அங்கே பைக் ரைடும் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இப்போ அப்படியே பார்த்தா நம்ம டயாங் வீட்டில் ஜங்குக் தான் பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். டயாங்கும் பைக்கை விட்டு இறங்கிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். அப்புறம் என்ன டயாங், எங்கே பாரு, உடம்புலாம் ரொம்ப வெட்டாக இருக்கு பாரு, சீக்கிரம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, இல்லைனா கோல்டு பிடிச்சிக்கும். சரி. அப்புறம் டெய்லி மார்னிங் நீ எப்படி போவ? அது அப்பா கூட தான் போகணும். வேறு யார் எனக்காக வருவா? கூப்பிடு. எனக்கு தான் யாருமே இல்லையே. நான் இதுக்கு இருக்கேன். நான் இருக்கல. நீ மார்னிங் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ண, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன, நிஜமாவா? ஆனால் காலேஜ்குள்ளே எப்படி நீ என்னை பிக்கப் பண்ணி கூப்பிட்டுட்டு போவ? அப்புறம் யாராச்சும் பார்த்தா இந்த மாதிரி ஒரு பையன் கூட காலேஜ்லேயே உள்ள பெரிய ஆளை பைக்கில் கூப்பிட்டு வரான்னு சொல்லி தப்பாக பேச மாட்டாங்களா? இங்கே பாருடையா, நான் உன்னை ரெடி ஆகியிருக்க சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜங்குக் ஃபாஸ்ட்டாக போகிறான். டயாங்க்கு தான் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஜங்குக் நான் இருக்கேன்னு சொன்னது, அப்புறம் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணுன்னு சொன்னது. அவன் ஒரு மாதிரி ஹாப்பியோடைய வீட்டுக்குள்ளே போகிறான். காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். டயாங்கோட அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. டயாங், எங்கே போன நீ இவ்வளோ நேரம்? டைம் என்ன ஆகுது? நேற்றும் லேட்டு, இன்றைக்கும் லேட்டு. இங்கே பாரு, எப்படி உடம்புல வெட்டாகி இருக்கு. நான் உன்னை பஸ்ஸில் தானே வர சொன்னேன். கரெக்ட் டைமுக்கு அந்த பஸ் வரும். என்ன நினச்சிட்ருக்க டயாங் நீ? அம்மா, நான் ஜங்கு கூட தான் வந்தேன், பஸ்ஸை விட்டுட்டேன். நீ எதுக்கு நீ சும்மா சும்மா அந்த பையனை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்க டயாங்? இல்லைம்மா, நான் வேணான்னு தான் சொன்னேன். அவன்தான். ஏண்டி, வந்தது வராதுமா புள்ளைய பிடிச்சி இப்படி தான் கத்துவியா? நீ உள்ள வாப்பா. இங்கே பாரு டயாங், அதெல்லாம் அவன் எதுவும் திங்க் பண்ண மாட்டான். உன் காலேஜ் தானே, அப்புறம் என்ன? பாரு, உடம்புலாம் எவ்வளோ ஈரமாக இருக்கு பாரு, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னதும் டயாங் தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஸ்டெப்பில் ஏறி ரூமுக்கு போகிறான். பாருங்க, எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம்தான், எங்கே போய் முடிய போதோ தெரியல எனக்கு. இப்போ அப்படியே பார்த்தா ரூமில் தான் நம்ம டயாங் டிஷர்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்டில் படுக்கிறான். இப்போ நம்ம கீழே போய் சாப்பிட்ணுமா என்ன? இல்லை வேணாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்குது. நம்ம வெளில சாப்பிட்டோம், அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறது? வேணா விடு, அப்படியே தூங்கிடு டயாங். இப்போ கரெக்டாக ரூம் டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. நம்ம டயாங் தான், அச்சோ இப்போ என்ன பண்ணுறது? சரி, தூங்குற மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அவன் பெட்டில் படுத்துட்டு பெட்ஷீட் இழுத்து போத்திக்கிறான். அப்போ கரெக்டாக டயாங்கோட அம்மா தான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. டயாங் கிட்ட போயிட்டு, டயாங் டைம் ஆச்சு பாரு, சாப்பிடவா அப்படின்ட்டு அவனை கூப்பிடுறாங்க. ஆனால் டயாங் நல்லா தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். தூங்கிட்டானா? இவனை நான் முன்னாடியே சாப்பிடவான்னு கூப்பிட்டேன். என்னதான் பிள்ளையோ இவன் தெரியல. டயாங், இங்கே பாரு, நான் பக்கத்தில் பால் வச்சுருக்கேன், அதை எழுந்து குடிச்சிட்டு படுத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அம்மா தான் ரூம் டோரை லாக் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ தான் டயாங் பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மில்க் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே சிட் பண்ணியிருக்கான். அப்பா, நல்ல வேலை போயிட்டாங்க. இதுக்காக நான் கீழே போய் திரும்ப சாப்பிட்டுட்டு வரணுமா? வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகைன் படுத்துக்கிறான். ஸோ அவனோட ஃபோனை தான் எடுத்து பார்த்துட்ருக்கான். எடுக்கிறான், திரும்ப வைக்கிறான், அகைன் எடுத்து செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வைக்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? அவனுக்கு ஃபோன் பண்ணலாமா? ஐயோ, என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஒரு வேளை ஓரா போகிறோமோ, இல்லைன்னா வேலையாக இருந்தால் ஃபோன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு ஜங்குக்கோட நம்பரையே பார்த்துட்ருக்கான். அவனோட ப்ரொஃபைலும் இருக்குது, அதையே பார்க்குறான்.
எனக்கு ஏன் இவனை இவ்வளோ பிடிச்சிருக்கு? எதனால்? என்கிட்ட இவன் பேசியே 2 நாள் தான் ஆகுது. ஆனால் ஏன் இவனை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு? அதுலேயும் இவன் யாருக்கிட்டையுமே பேச மாட்டான், என்கிட்ட மட்டும் எப்படி பேசினா? அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு இருக்கான். டேயாங், உனக்கு அவன்கிட்ட பேசணும் போல இருக்குதானே? அப்போ கால் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக அவனோட நம்பருக்கு டயல் பண்ணி கால் பண்ணுறான். பார்த்தா ஒரு ரிங் போகுது, கால் எடுக்கலை. டபுள் ரிங் போகுது, அப்பவும் கால் எடுக்கலை. இன்னொரு ரிங் போக்குள்ள தான் கால் கனெக்ட் ஆகுது. டயாங்க்கு ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. எனக்கு ஏன் இப்படி இவ்வளோ துடிக்குது? இப்போ கரெக்டாக அந்த சைடில் இருந்து ஹலோ ஹலோ டயாங். நான் தான். என்னாச்சு? ஏன் கால் பண்ணியிருக்கா? அது 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 வந்து சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன். டயாங், நான் நார்மலாக தான் கேட்டேன். லூசா நீ எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அது எனக்கு தூக்கம் வரலை, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். இப்போ கரெக்டாக அங்கே பவர் கட் ஆகுது. அச்சோ, கரண்ட் போயிடுச்சு. என்ன பவர் கட்டா? ஆமாம். ஏன் பயமாக இருக்கா என்ன? அது கொஞ்சமா. அப்போது நீ என்ன பண்ணுற? விண்டோ இருக்காங்க. இப்போ டயாங் தான் விண்டோவை பார்க்குறான். இருக்கு. ஸ்லோவாக எழுந்து போ. அவனும் எழுந்துக்கிறான். விண்டோ கிட்ட போயிட்டு அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி பாரு. டயாங்கும் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே மூன்லைட் தான் அவ்வளோ அழகாக தெரியுது. மூன்லைட் வெளிச்சம் டயாங் மேலே அவ்வளோ அழகாக தெரியுது. அந்த ரூம் ஃபுல்லாக லைட்டாக பிரைட் கொடுக்குது. என்ன இன்னைக்கு மூன் ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம்ல, சரி அதை பாரு, அதுக்கப்புறம் உனக்கு பயமே வராது. ஆமாம், உண்மையாக தான். ஆமாம், நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு சிட்டி லைஃப் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கு. அப்பப்போ என்ன எல்லாம் புலி பண்ணுறாங்களா? அது வந்து அதான் நான் பார்த்தனே, அப்புறம் என்ன வந்து போயின்னு சொல்கிறேன். நான் மட்டும் இல்லைனா மதியம் அவனுங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பானுங்க ஒன்று, கரெக்டா? ஆமாம். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? நீ என்னோட ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணணும், ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். நீ என்ன நினைக்கிற? ஃப்ரெண்டு இல்லாமல் ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறியா என்ன? அது வந்து அப்போல்லாம் இல்லைட்டையா. என்ன நீ எப்போல்லாம் யோசிக்காதா, நீ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொன்னதும் டயாங்கோட ஃபேஸ் தான் ஒரு மாதிரி ஆகுது. சரி குக்கி, நீ பாரு, நம்ம மார்னிங் மீட் பண்ணலாம். சரி டயாங், எதுவும் நினச்ச திங்க் பண்ணிட்டு இருக்காமா, ஒழுங்காக போய் தூங்கு. பாய், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஃபோன் கால் கட் பண்ணுறான். இப்போ டயாங் தான் பெட்டில் படுத்துட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக் சொன்னது, அந்த நான் இருக்குன்னு சொன்னது அவனுக்கு ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இப்போ ஃப்ரெண்டுன்னு சொன்னது அதையும் திங்க் பண்ணுறான். ஜங்குக் கிட்ட பேசினது ஒரு 2 டேஸ்லேயே அவனுக்கு நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆகியிருக்கும். அது எல்லாத்தையும் திங்க் பண்ணுறான். எனக்கு என்னமோ இவன் மேலே எனக்கு வேற என்னமோ மாதிரி தோணுது. ஏன் அது? இவன் என் கூட இருந்துகிட்டே இருக்கணும்னு தோணுது. ஏன் இப்படிலாம் இருக்கு? இவன் என்கிட்ட பேசலனாலும் எனக்கு ஒரு மாதிரி சோகமாக ஆகுது. நான் இவனை பார்த்தே 2 நாள் தான் ஆகும். டயாங், ஒரு வேளை உனக்கும் அது வந்துடுச்சா? இல்லை, அதெல்லாம் இருக்காது. அது ரொம்ப தப்பு. அவனே நம்மளை நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். நீ அவன்கிட்ட இப்படிலாம் பண்ணக்கூடாது டயாங். எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு எப்படியோ தூங்க ட்ரை பண்ணுறான். தென் இப்படியே தான் டைம் ஸ்கிப்ஸ். இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங்
நம்ம டயாங் தான் மிரர் முன்னாடி நின்றுட்டு ஒரு ஷர்ட்டாக எடுத்து போட்டு போட்டு பார்க்குறான். அந்த ரூமி ஒரு மாதிரி அலங்கோலமாக மாற்றி வச்சுருக்கான். ஷர்ட்லாம் அங்கங்கே விழுந்து கிடக்கு. டயாங்கோட அம்மா தான் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. டயாங் ரெடி ஆகிட்டியா? அம்மா. என்ன டயாங் இது? ரூமை என்ன பண்ணி வச்சுருக்க நீ? ஆமாம், நீ காலேஜுக்கு போறியா இல்லை ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏதாச்சும் போறியா டயாங்? டயாங்கோட ஃபேஸு ஒரு மாதிரி ரெட் ஆகுது. என்ன டயாங் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? அம்மா அது அது வந்து இங்கே பாரு, அப்பா உனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு பாரு, அவருக்கு ஆஃபீஸ் போகணுமா. வரியா என்ன? இல்லைம்மா, நான் அப்பா கூட போகல. ஜங்குக்கு இன்னைக்கு வரேன்னு சொன்னான், அவன் கூட போகலான்னு இருக்க. என்ன டயாங் நீ இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா? பாரு, அப்பா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாரு, நான் போயிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிம் தான் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி ஓடி வந்துட்டு வெளில போகிறாங்க. அங்கே டயாங்கோட அப்பா தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. மிஸ்ஸஸ் கிம் போயிட்டு, என்னங்க அவன் வந்துட்டு ஜங்கு கூட போகிறேண்ணா காலேஜுக்கு, நீங்கள் பார்த்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வாங்க. என்ன ஜங்கு கூடயா? ஆமாங்க. சரிம்மா, அவனை பார்த்து போக சொல்ல, நான் அப்படியே கிளம்புறேன். டிரைவர் நீங்கள் வண்டி எடுங்க. இப்போ டிரைவரும் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. காரும் அங்கேருந்து மூவ் ஆகுது. அச்சோ இந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிச்சனில் ஒர்க் பார்க்க போயிடுறாங்க. இப்போ டயாங் தான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணுறான். அது அவனுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ரெட் அண்ட் ஒயிட் செக்குடு ஷர்ட்டில் ஸ்லீவ்லாம் அப்படியே சுருட்டி விட்டுட்டு சென்டரில் ஒயிட் பனியன் போட்டிருக்கான். பட்டன்லாம் போடவே இல்லை. அவனோட ஹேரில் எண்ணெய் வைக்காம அப்படியே சீப்பெடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறான். அதுவே அவ்வளோ அழகாக இருக்குது, சில்கியாக இருக்குது அவனோட ஹேரு. இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி வரான். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அவனோட பேக்கையும் எடுத்துகிட்டு, அம்மா நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ஆமாம், ஜங்குக்கு வரேன்னு சொன்னானே, கால் பண்ணியா? இல்லைம்மா, அவன் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுன்னு சொன்னான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளில தான் பேக்கை மாட்டிட்டு ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டைம் பார்த்தா ஒரு 8 o'clock ஆகுது. அப்படியே அந்த ஸ்ட்ரீட் வழியாக தூரத்துலேருந்து ஒரு பைக் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. டயாங்கோட ஃபேஸில் தான் பிரைட்டாக ஸ்மைல் வருது. அப்படியே அந்த பைக்கு கிட்ட கிட்ட வர அவனோட ஸ்மைல் வந்துட்டு ஃபேட் ஆகுது. பார்த்தா ஜங்குக் தான் அது. அவன் பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. ஸோ ஜங்குக் ஃபாஸ்ட்டாக பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு டயாங் முன்னாடி ஸ்டாப் பண்ணுறான். ஸோ டயாங் தான் அந்த பொண்ணை பார்த்ததும் ஒரு மாதிரி சோகமாக அவனோட ஃபேஸ்லாம் டல் ஆகுது. அப்படியே சைலண்டாக அந்த பொண்ணையும் ஜங்குக்கையும் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். ஓகேடா, இதோட நான் இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னோடய பியர்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல், see you soon.